அந்த காதி இவங்கட கையில கொடுக்கறதோட எனக்கு மன திருப்தி இல்லை. வேண்டா ஊர்ல இருக்கிற வெளிநாட்டாக்களும் இப்போ எந்த அக்கௌண்ட்ல போட்டாலும் இங்க இருக்கிற ஆக்களும் உங்களோட கையில இருந்தாலும் மொத்தமா சேர்த்து கொடுத்தா ஏதாவது ஒரு பொருளை தேடுவாங்க. இப்போ டிவி முழு சாமானம் போயிட்டோம். என்ன டிவி போயிட்டா டிவி போயிட்டாம நம்ம தூக்கி அதுக்கு ஓடுறான் ட்ராலா விலையும் மச்சான். ஹலோ மச்சான், இது எந்த ஊருன்னு தெரியுமா? நம்மளோட பொடியங்கிட்ட கேப்போமா? பாடசாலை வீதியா? பாடசாலை வீதியா? என்ன பிரச்சனையா இருந்துச்சோ? மங்களூரில் ஏராளமான மக்கள் இடம்பெயர்ந்து தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல ஆற்றோரம் குளக்கரை ஓரங்கள் அண்டி வாழும் பிரதேசங்களான எங்களுடைய கிராமத்தில் கூடுதலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அதிலேயும் கூடுதலாக எங்களது மங்களூர் மேற்கு கிராமம் ஏனைய கிராம சேவை பிரிவுகள் கூடுதலான அளவுகள் சொத்துக்களை இழந்து தங்களுக்கு உறுதுணை இல்லாமல் எங்களுடைய கிராமத்தில் தற்போது காணப்படுகின்றார்கள். தற்போதைய நிலைமையத்தில் கூட அவங்களுக்குரிய சாப்பாடு கூட சமைத்து உண்ணக்கூடிய வசதி கூட எங்களோட மக்களுக்கு தற்போதைய நிலையில் காணப்படவில்லை. ஆகவே தயவு வந்து எங்களது வெளிநாட்டு வாழ் உறவுகள் இந்த அமைப்பூடாக எங்களது கிராமத்துக்கு ஏதாவது உதவி செய்தால் எங்களுக்கு மிகவும் பலனளிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அவங்களோட வீடை பார்க்கலாமா? பார்க்கலாம். இங்க பாருங்க மச்சான், எல்லா உறவுகளும் கூட்டி வந்துருக்காங்க. முக்கியமான இடம் மச்சான், ஆத்தோரமா இருக்கு இந்த வீடு. அவங்கள கட்டாயம் பார்க்கணும். ஒன்றுமே இல்லையா மச்சான், ஒரு துணியும் கூட எடுக்கல. அதுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரி மச்சான், அவங்களோட சொந்தக்காராக்கள்லாம் வந்திருக்காங்களா? அவங்களோட இன்றைக்கு தான் வந்திருக்கேன் நன்றி. சரி வாங்கலாம், அந்த வீடை பார்ப்போம். இங்க பாருங்க எவ்வளவு வாராங்க. இந்த குடும்பத்துக்கெல்லாம் செய்யணுமாண்டு ஓடு. பின்னால என்னண்டு வாட்டுற மச்சான் தான் வீடு. பின்னால ஆறாம் இதில் பாருங்க. இது கட்டாயம் செய்ய வேண்டிய உதவி மச்சான். நல்ல உறவுகள் பாருங்க. இந்த ஆத்தூரத்துல இருந்து வீடு பார்க்கணும். தான் ஒரு மாயா போயிருக்கு தண்ணி. ஆனா ஒரு சாமானும் இல்லைண்ணா, ஒரு சாமானும் இல்ல மச்சான். இப்ப உங்களுக்கு தான் முதல்ல வந்திருக்கும் வெள்ளம். 5 காலையில 5 காலுக்கெல்லாம் புசி பக்கத்துல அந்த குடி பக்கத்துக்கு வந்தது. வந்து அதுக்கடையில 5 நாங்க சாமான எடுக்கலாம், தண்ணி எது வச்சு குடிக்க மாட்டேது. வாரத்துக்கு இடையில 5 கால் இருந்து 5:20 ஒரு 5 நிமிஷம் கணக்குது வீட்டை தந்துச்சு. அதுக்கடையில எங்களுக்கு சாமான் தூக்குறதுக்கு எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. எனக்கு தூக்கி அதை எடுத்துட்டு அவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிற நேரம் இல்லை நமக்கு. வீடை பாப்போம் அப்படி சேதமா போயிருக்கேன். தெரியுமே, லைட் அடிச்சு காட்டுங்க பாப்போம். சொல்லுவாங்க லைட் இருக்கா? ஐயோ எல்லாம் சேதமா போயிட்டு மச்சான். என்ன டிவி போயிட்டு டிவி போயிட்டாம நம்ம தூக்கி அதுக்கு ஓடுறான் ட்ராலா விலையும். பாம்பு மிதிக்கையோ வீடியோ தெரியுதா? தெரியுதா? இந்த பாத்து போட்டா பாம்பா பாருங்க எல்லாம் சேதமாயிட்டு மாதிரி. மோட்டர் பாட்ரப்பமாம் பாட்ரப்பமாம் போயிட்டு அந்த பட்டிக்கலே எப்படி பிடிக்கணும்? கடந்த சாமான்லாம் இதுக்குள்ளால போயிருக்குமே, தாரத்துக்குள்ளால எதுக்குள்ளேயும் கொடுப்ப மச்சான். இந்த வாரம் எடுக்கக்கூடிய சான்ஸ் இல்ல மச்சான். என்னடா திடீரெண்ட வந்து ஆத்தோரத்துல இருக்கு இந்த வீடு. ஒன்னும் செய்யலாம் மச்சான். மற்ற இடத்துக்கு எல்லாம் அவங்க உடுப்புற அளவுக்கு தாளையும் இல்லை. ஆனா இங்க வந்து இந்த கழுத்து மட்டும்தான் இருக்கா மச்சான் இடம். ஆனா அதுக்காகத்தான் நம்மளோட உறவுகள் கூட்டிட்டு வந்திருக்காங்க. எல்லா உறவுகளும் மச்சான் உடுப்பாம் வாளிக்குலையும் உடுப்பு மச்சான். இந்த பொட்டியும் உடுப்பான். எல்லாம் போயிடுச்சு மச்சான், சேதமா போயிட்டு. இது என்னன்னு சொன்னா அவங்களுக்கு சின்ன உதவி செஞ்சாலும் காணாது. ஏன்னா நல்ல உறவுகள் இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் வெளிநாட்டு உறவுகளும் இந்த குடும்பத்துக்கு எல்லாருக்கும் சேதம் தான் மச்சான். ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஒரு உடுப்பும் கூட இல்லை.
அதான் ஒரு பிரச்சனை. சாமான் எல்லாம் போயிட்டு இப்படி போயிருக்குண்ணா எல்லாம் சொல்லி நான் மனம் எப்படி சொல்றேன்னு தெரியாம சாப்பாடு வந்தாலும் ஆறாவது செஞ்சு கொள்ளுவாங்க. தந்தாங்க சாப்பாடு பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க எல்லாம் தந்தாங்க உதவி செய்யறது உடம்பு ஹெல்ப் செய்தப்பட்டாரு. நான் எப்படி நான் அடுத்த கேட்கறது எனக்கு தெரியவே மாட்டேன். நான் கஷ்டப்பட்டு அப்புறம் நாங்கள் கூடி போயிட்டான் செய்ய போறது. நான் படக்கதை மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த அம்மா நாங்கள் இதை சொல்லு எவ்வளவு அவலையா இருக்குமா என்ன செய்வோம். பார்த்து மச்சான் ஃபுல்லா காட்ட போன அங்க மச்சான் இது இந்த இது ஓரத்துல இருக்கு ஒன்னும் செய்யலாம் மச்சான். நல்ல உறவுகள் என்னன்னு சொன்னா உதவி செய்வாங்க. இப்படி வீட்டு தோட்டம் செய்யற வடை வெட்டி சுட்டு காமிக்கிற அவர் கூலி வேலைக்கு கூலி வேலைக்கு தான் போற. அது கூலி வேலைக்கு போயிட்டு அவங்க சம்பாதிச்சிருவாங்க. இப்ப இருக்கிற சாமான பேர் 2 மச்சான் முடிகிறது. என்னமோ தெரியல மச்சான். அப்படி அந்த நேரத்துல கூட காய்ச்சிக்க மேல அவங்கள முகத்தை பார்த்தாலும் அவ்வளவு பரிதாபமா இருக்கு. நல்ல உள்ளங்கள் நம்மட உறவுகள் தான் கூட்டி வந்திருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். வெளிநாட்டுல இருக்கிற உறவுகளும் சரி நம்மட இந்த மவுளூர்ல இருக்கிற உறவுகளும் ஒரு 5-10 சேர்த்து ஒண்டா கொடுக்குறாண்டா நல்லா இருக்குங்க. ஏன்டா அப்ப நம்ம கொடுக்குற உதவி பத்தாது. அது 2 நாளைக்கு தான் சாப்பாடு காணும். அப்படி ஒரு உதவியான நானும் இப்போ செய்கிறேன். வேண்டாம் நான் வந்து வீடியோ போட்டு தான் நல்ல உறவுகள் உதவி செய்கிறாங்க. அதை நான் பெண்கள்கிட்ட கையில் கொடுக்காம உங்கள்கிட்ட சாரன் ஒரு சின்ன ஒரு உதவி உண்டு. 6வது இந்த வீடியோ பார்த்து சின்ன சின்ன உதவிகள் வந்து அவங்களோட உறுப்பில் 6வது கொண்டு வருவாங்க. வீட்டில் கொண்டு கொடுத்தாலும் சின்ன உதவி 10வது தான். அந்த உதவி வந்து கத்தாரில் தான் செஞ்சுருக்காங்க 2 பேர். ஆத்மனாண்டு சிவாகும் அவங்க 2 பேர் உதவி செஞ்சுருக்காங்க. ஒரு பயணியாற்றோட உதவி சரியா. அந்த காதி இவங்கட கையில் கொடுக்குறதோட தான் எனக்கு மன திருப்தி இல்லை. ஏன்னா ஊரில் இருக்கிற வெளிநாட்டாக்களும் இப்போ எந்த அக்கௌண்ட்டில் போட்டாலும் இங்கே இருக்கிற ஆக்களும் உங்களோட கையில் இருந்தாலும் மொத்தமாக சேர்த்து கொடுத்தா ஏதாவது ஒரு பொருளை தேடுவாங்க. இப்போ டிவி முழு சாமான் போயிட்டோம். அதான் வெங்கட கையில் கொடுத்தும் எனக்கு தென்படலை சரியா. அப்புறம் உங்களோட கையில் இப்போ ஊரில் இருக்கிற ஆக்களும் 6வது செய்வாங்க. இப்போ சுயதமாக போன ஆக்களுக்கு செய்வாங்க. இந்த கத்தாரில் இந்த உதவி தான் அவங்க 2 பேருக்கும் நம்ம சொல்லி விடுவோம். தெரியுமா தான் உங்களோட உதவியை கொடுத்துருக்கேன். ஆத்மநாதன் சிவா அவங்களோட இடம் வந்து கட்டாரில் இருக்கிறாங்க தான் சரியா. வேணும் தெரியலம்மா தான் இந்த மாதிரி குடும்பங்களுக்கு பார்த்து ஷேர் பண்ணுங்கம்மா தான். அந்த வீடியோ ஷேர் பண்ண தான் நல்ல உள்ளங்களுக்கு உதவிகள் முன்வருவாங்க. இந்த மாதிரி ஊரில் இருக்கிறார்கள் அக்கம் பக்கம் இருக்கிற ஊரில் இருக்கிறார்கள் வேற பார்த்தாலும் நீங்கள் உதவியை கொடுக்கலாமா தான் இருக்கிறார்கள் சரியா. பட்டுமா பிரச்சனை இல்லை கவலைப்படாக்கா. இப்படித்தான் நான் வீடியோ வர்றேன் ஒன்றும் செய்யலை. நம்மளோட உதவி அவ்வளோதுக்கு பார்த்தா வீடியோ பார்க்குற உள்ளங்கள்லாம் இந்த மாதிரி உதவியை தந்தாங்க. மொத்தமாக கொண்டு கொடுத்துடலாம் சரியா. பட்டமாச்சா நன்றியா நன்றியா. ஆ